எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 25, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். நேத்து முக்கியமான ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவோட கன்சியூமர் பிரைஸ் இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது 3.1% வந்து இன்ஃபிளேஷன் வந்து இருக்கும் செப்டம்பர்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க அனலிஸ்ட் எல்லாருமே. ஆனா ரிப்போர்ட் வந்து 3.0 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண இன்ஃபிளேஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப அடுத்து வாரம் நடக்கிற ஃபெட்டோட அந்த மீட்டிங்ல ரேட் கட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே இன்னும் ஒரு 2ல இருந்து 3 கட்டு வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நேத்து வீடியோல நம்ம பேசியிருந்தோம், கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நேத்து ஓபன் ஆகும்போது 1.5% வந்து நெகட்டிவ்ல ஓபன் ஆச்சு. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து இன்ஃபிளேஷன் கம்மியா வந்ததுனால கோல்டு வந்து அந்த நெகட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையுமே கெயின் பண்ணிட்டு திரும்ப பிளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு வந்து 11,500 ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட 2 பெரிய ஆயில் கம்பெனி மேல சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து நடந்துட்டே இருக்கு. அந்த சாங்ஷன்ஸோட டெட்லைன் வந்து நவம்பர் 21 வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த கம்பெனிஸ் கூட ஆயில் வந்து வாங்குறாங்களோ அவங்க மேல வந்து செகண்டரி சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த நவம்பர் 21 வரைக்கும் அந்த ரஷ்யன் கம்பெனிஸ்ல இருந்து வர க்ரூட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரஷ்யால இருந்து வர ஆயில்ல வந்து குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்தியன் ரெஃபைனரிஸ் வந்து ஆயில் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆயில் ரிஃபைனரி இந்தியால, அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து நாங்க ஃபுல்லா வந்து கம்ப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நொமுரா வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா மேல யூஎஸ் வந்து மொத்தமா 50% டாரிஃப் வந்து போட்டிருந்தாங்க. அதுல 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப்ங்கிறது ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட டாரிஃப் தான். இப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் நவம்பர் 21 இருந்து ரஷ்யன் க்ரூட் வந்து இந்தியாவுக்கு வராம கம்மியாச்சு அப்படின்னா அந்த நவம்பர் எண்டுக்குள்ள அந்த 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படிங்கிறது போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. 50% டாரிஃப் அப்படிங்கிறது 25% டாரிஃபா குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நொமுரா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வார ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ் வந்திருந்தது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் டாக்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, 50% இருந்து 15% வரைக்கும் வந்து குறைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது நடக்கலனாலுமே இப்போ இந்த டெவலப்மெண்ட்னால அந்த எக்ஸ்ட்ரா 25% டாரிஃப் அப்படிங்கிறது குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த 25% டாரிஃப் குறையறதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம நேத்து வீடியோலயே பார்த்தோம், ரஷ்யால இருந்து க்ரூட் வாங்காம நாம வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயோ இல்ல யூஎஸ்லயோ க்ரூட் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதே சமயத்துல இந்த டாரிஃப் வந்து 50% இருந்து 25% குறையறதுனால எக்ஸ்போர்ட் பில்லும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆஃப்செட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நொமுரா சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து 5 நாள் ட்ரிப்பா வந்து ஏசியா வரப்போறாரு. அவர் மலேசியா, ஜப்பான், சவுத் கொரியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே விசிட் பண்ண போறாரு. இந்த சவுத் கொரியால தான் சைனீஸ் பிரசிடென்டான ஜி ஜின்பிங்க அவர் வந்து மீட் பண்ண போறாரு. சோ 2 பேரும் சேர்ந்து ட்ரேட் டீல வந்து அட்டைன் பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீட்ல ட்ரேட் டீல் நடக்கல அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து சைனா மேல ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கிற 55% டாரிஃபோட சேர்த்து 100% எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவோம், 155% டாரிஃப் நான் வந்து போட போறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் வந்து இங்க வந்திருக்காரு. சோ இந்த 2 பேரும் பேச்சுவார்த்தை முடிவுல எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் வந்து கிளியரா வந்து ஒரு வியூ கிடைக்கல. பட் ஆனா ட்ரம்ப் வந்து நான் ஒரு டீலை வந்து அட்டைன் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கனடா கூட ஒரு டீல் டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது ட்ரேட வந்து முடிக்கிறதுக்கு. பட் ஆனா கனடா பிரசிடென்ட் வந்து ட்ரம்போட டாரிஃபை வந்து ரொம்ப ஓல்ட் ஐடியா அப்படின்னு பேசின ஒரு விஷயத்த வச்சு அங்க ஒரு ஆட் பப்ளிசிட்டி வந்து நடந்தது. சோ அதனால இப்ப அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனடா கூட நடந்த அந்த ட்ரேட் டாக் வந்து நாங்க முடிச்சுக்கிறோம், நாங்க வந்து கனடா கூட ஒரு ட்ரேட் டீல் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நேத்து வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் அதிகமா வித்திருக்காங்க கடந்த 2 மாசத்துல அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்ல கோல்டோட ஷேர் அப்படிங்கிறது 2022ல இருந்து இப்ப 2025 அக்டோபருக்குள்ள கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஜான் 2022ல 6.3% தான் வந்து நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கோல்டா இருந்தது. ஆனா
இப்போ கோல்டோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 13.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆர்பிஐ வந்து யுஎஸ் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் வந்து வித்துட்டு அதுக்கு பதிலாக கோல்டு வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோல்டோட பிரைஸும் ரேலி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கோல்டோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல இருக்கிற ஃபாரின் கரன்சி அசெட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து குறைஞ்சிருக்கு. 89.9% இருந்த அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல இருந்த ஃபாரின் கரன்சி அசெட் அப்படிங்கிறது இப்போ 83.1% வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த செப்டம்பர்ல ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து 4.49 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 700 பில்லியன் டாலர்ஸ் வந்து பிரீச் பண்ணிருக்கு. 702.28 பில்லியன் டாலர்ஸ் வந்து இப்போ இந்தியா கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு. அடுத்து மார்க்கெட் வந்து கடந்த 6 நாளா கொடுத்த ரேலியை வந்து தடுத்துட்டு ஃப்ரைடே வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங், இன்னொன்னு பியூஷ் கோயல் வந்து இந்தியா வந்து யுஎஸ் கூட இருக்க அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரஷ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அந்த ட்ரேட் டீல் சீக்கிரம் வராது அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல வந்து நேற்று நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல 150 பாயிண்ட் கிட்ட வந்து நெகட்டிவா இருந்தது. இப்போ ஒரு 96% பாயிண்ட்ல வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 25,795ல மார்க்கெட் வந்து வீக்லி க்ளோசிங் வச்சிருக்காங்க. அடுத்து செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே ஐபிஓ ஒரு கம்பெனி வரதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐபிஓ வரதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இனிமே ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா QIP இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை ஏன் வந்து செபி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க ஐபிஓ கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு 6 மாசத்துக்கு. ஸோ 6 மாசத்துக்கு அந்த ஷேர்ஸ் வந்து விற்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வெலட்டாலிட்டியில இந்த 6 மாசத்துல பிரைஸ் வந்து எரோட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ரீட்டைலர்ஸ்க்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதனால இந்த ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து செபி வந்து தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து சில்வர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமா வந்து ஏறிட்டே இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கடந்த ஒரு 4-5 நாள்ல அமெரிக்கால இருந்தும் சைனால இருந்தும் அதிகப்படியான சில்வர் வந்து இன்ஃப்ளோ ஆனதுனால மார்க்கெட்ல சில்வரோட பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கிராஷ் ஆயிடுச்சு. 10 நாள்ல 17% வந்து சில்வர் கீழே விழுந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாம போட்ட வீடியோஸ் எல்லாத்துலயுமே நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த சில்வர்ல வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோமோல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த பீக்கை தொட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிட்டத்தட்ட 20% கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சில்வர் வந்து கரெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆர்பிஎல் பேங்க் வந்து ஜெரோதா கூட ஒரு கொலாபரேஷன் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஜெரோதா கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் 160 மில்லியன் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆர்பிஎல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு அவங்க வந்து டாக்ஸ்ல வந்து இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தான் இந்த ஆர்பிஎல் பேங்க்ல வந்து எமிரேட்ஸோட என்பிடி வந்து 51% ஸ்டேக் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த ஜெரோதா கூட இருக்க கொலாபரேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 40,000 கோடி டெபாசிட்ஸ் வந்து ஜெரோதால இருக்கு ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட்ல. ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு அதை வச்சுதான் வந்து டெய்லி ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த டெபாசிட் வந்து ஆர்பிஎலுக்கு வரும்போது அவங்களோட அந்த ஓவர் நைட் டெபாசிட் பேஸ் அப்படிங்கிறது 30% க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஎல் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து எப்படி நடக்குது, இந்த டீல் வந்து ஓகே ஆகி ஜெரோதாக்கும் ஆர்பிஎலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வருதா அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த பேங்கோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து IMF என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி மேல யுஎஸோட டாரிஃப் இம்பாக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ஜிஎஸ்டில ஒரு பெரிய ரிஃபார்ம் கொடுத்தது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஜிஎஸ்டியோட ரீஃபார்ம் பெனிஃபிட்ஸ் வந்து அமெரிக்கன் டாரிஃப்னால இந்தியன் எக்கானமில ஏற்பட்ட பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட நல்லிஃபை பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து IMF வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சமீப காலமா இந்தியால இருக்கிற பிரைவேட் பேங்க்ஸ்ல வெளிநாட்டுல இருக்கிற கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபெடரல் பேங்க்ல யுஎஸோட ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்மான பிளாக்ஸ்டோன் வந்து 9.99% ஸ்டேக்க 6,200 கோடிக்கு வந்து அக்யூர் பண்ண போறாங்க. இது இந்த வருஷத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஃப்சில வார்பர் பிரிங்கர்ஸ் வந்து 7,500 கோடி வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அடுத்து ஃபெடரல் பேங்க்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% ஸ்டேக் வந்து பிளாக்ஸ்டோன் வந்து அக்யூர் பண்ணிருக்காங்க. இந்த Q2 ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க அசெட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அவங்க ப்ராஃபிட் இந்த மாதிரி விஷயங்களும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு
ஒரு பெரிய ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம் வந்து ஃபெடரல் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த பேங்க் வந்து பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அடுத்து நம்ம நேத்து வீடியோலயே பார்த்தோம், டிவிஎஸ் வந்து அவங்களோட புதுசா நார்டன் சீரிஸ் பைக்ஸ் வந்து இட்டாலியில வந்து லான்ச் பண்ண போறோம் இந்த இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பைக்ஸ் எல்லாமே அடுத்த வருஷம் ஏப்ரல்ல இந்தியாலயும் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து டாக்டர் ரெட்டி, இந்த ஷேரோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து 14% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட என்ஆர்டி பிசினஸ்ல அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ ரீசெண்டா தான் அந்த தெரப்பியில வந்து ஒரு வருஷமா வந்து அவங்க பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை அக்யூர் பண்ணி அந்த ஒர்க் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து அவங்களோட growth வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிராண்டட் மெடிசின்ஸ்லயும் அவங்களோட growth வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 9.8% வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இஷ்யூவா பாக்குறது அப்படின்னா அவங்களோட யூஎஸ் ரெவன்யூ வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்தியால டொமஸ்டிக் மார்க்கெட்ல அவங்களோட மார்க்கெட் வந்து 13% வந்து grow ஆயிருக்கு. அடுத்து கோஃபோர்ஜ், இது வந்து ஒரு மிட் கேப் ஐடி ஃபார்ம். இவங்களோட Q2 நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 86% வந்து இன்க்ரீஸ் ஆகி 376 கோடி வந்து இந்த குவார்டர்ல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க டீல் வின்ஸ் அதிகமா பண்ணதும் ஃபாரெக்ஸ்ல இவங்களுக்கு ஒரு சில கெயின்ஸ் கிடைச்சதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் செக்மெண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ரொம்ப நாளாவே பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் அக்வசிஷன்ஸ் பண்ணும்போது அதுக்கு பேங்க்ஸ் வந்து பினான்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்பிஐ அதுக்கு அலோவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு 2 கம்பெனிஸ் வந்து அக்வசிஷன் பண்ணும்போது அதுல 70% அமௌண்ட் வந்து பேங்க்ஸ் வந்து கொடுக்கலாம், பினான்ஸா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்த இந்த அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பையிங் செக்மெண்ட் கூட வந்ததுதான். இந்த அக்டோபர்ல இப்ப வரைக்குமே 11 செக்டர்ல எஃபிஐஸ் வந்து நெட் பையர்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா பினான்சியல் சர்வீசஸ், அதாவது பேங்க் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டாக்ல எஃபிஐஸ் வந்து பையிங் சைட்ல இருந்திருக்காங்க. பேங்க் நிப்டி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கிறதுக்கு, அதை பிரீச் பண்ணி மேல போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த எஃபிஐ பையிங் தான். அது மட்டும் இல்லாம செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இந்த அக்டோபர்ல அதிகமா எக்ஸிட் ஆனது அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி, அடுத்து வந்து ஹெல்த் கேர், அதுக்கு அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த 3 செக்மெண்ட்லயுமே அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து நெட்டா வந்து செல் தான் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த இயர் ஃபுல்லா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் செக்டர்ஸ் அவங்க வந்து நெகட்டிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதிகபட்சமா ஐடில 67,836 கோடி வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பவர் செக்டர்ல சேல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எஃப்எம்சிஜிலுமே 22,000 கோடி வந்து இந்த வருஷம் ஃபுல்லா வந்து அவங்க சேல் தான் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ அமெரிக்கால இருக்கிற ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்னா ஜெனரல் மோட்டார்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டை புஷ் பண்றது அந்த ஒர்க்ல வந்து நாங்க இருக்கோம், கம்பெனியை ரீஸ்ட்ரக்ட் பண்ண போறோம், அதனால நூத்துக்கணக்கான எம்ப்ளாயிஸை வந்து நாங்க வந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.